ஆளே கிடையாது இல்லையா? துரோணர் அடிமையா தான் இருந்தாரு. ஆனா கர்ணன் யாருக்கும் அடிமையா இல்லை. எதுக்கு அடிமையா இருந்தான்? ஒருத்தன் உதவி செய்துட்டான், அதுக்கு என் உயிரே கொடுப்பேன் அடிமையா இருந்தான். அந்த மாதிரியான வாழ்க்கை மற்றவன் வாழறது ரொம்ப கடினம். ஆனா எல்லாத்தையும் இந்த காலத்துல கர்ணனுக்கு சொல்லுவான், சோத்துகை கொடுக்குறது பீசுகை அறியாது, பீசுகை கொடுக்குறது சோத்துகை அறியாது, இப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இந்த இன்னைய உலகத்துல எவன் பாக்கெட்ல இருந்து எவ்வளவு எடுக்கலான்னு தெரியாது எடுத்துக்கலான்றது தான் இந்த உலகமா இருக்குது. அப்படிப்பட்ட உலகத்துல நம்ம வாழ்ந்துன்னுக்குறோம். ஆனா இந்த செயல்கள் எல்லாம் இந்த உலகத்துல இருந்தாதான் ஓரளவுக்கு மனிதனுடைய மனம் பக்குவப்படும். இந்த செயல்கள்லாம் மறைஞ்சு போச்சுன்னா மனிதனுடைய மனம் பக்குவம் இல்லாம இருக்கும். அதனால அந்த கர்ணனையே புகழ்ந்து பாடின கண்ணன், அந்த கண்ணன் பாடின பாட்டை கண்ணதாசன் எழுது எவ்வளவு பெரிய சிறப்பு இல்லையா? அது ரொம்ப நன்றி. நீங்க சாமி நீங்க சொன்ன ஒரு வார்த்தை இதுல அந்த கடவுள்